ஹலோ மச்சான், இது எந்த ஊரன் தெரியுமா? 682 ஏரியா, ஏரிக்கரை வீதியாம். ஜலபாரு மச்சான், கராட்டி கிளாஸாம். என்னன்னு சொன்னா மச்சான், உதவியா வந்திருக்கேனா இதான உதவி செய்யற வீடாம். அது எப்படி வந்தேன்னு சொன்னா மச்சான், அவருக்கு என்னன்னு சொன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவருக்கு ஒரு உதவியை 4 உறவுகள் உதவி செஞ்சிருக்காங்க மச்சான். நம்மளா வீடியோ ஓட சொல்லி அது வந்து 4 உறவுகளும் வந்து வெளியில இருக்கிறாங்க. 3 பேர் கட்டாராம், 1 நியூசிலாந்தாம். அவங்களோட பேர் வந்து நியூசிலாந்துல இருக்கிறவர் வாசுவான், கட்டாரில் இருக்கிற 3 பேரும் சங்கர், குட்டி, பாண்டியா, சந்தன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மச்சான். அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்துருக்கு, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன உதவி உண்டு. அதை வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்கள போய் பார்ப்போம் மச்சான். இதான் வீடு. என்னமோ தெரியா என்ன என்னவா நீங்களும் வீடியோவில் மாற்றுகளோல? சரி மச்சான், நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்படி கிட்னியில் பாதிக்கப்பட்டாக்களுக்கு ஷேர் பண்ண தான் மச்சான் நல்ல உதவிகள் கிடைக்கும். இந்த வீடியோ தட்டி விடாம நீங்களும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கணும் மச்சான். இந்த உறவுகள் 4 உறவுகளும் வந்து செய்திருக்கிறது அவங்களோட பழகின நண்பர்கள். அதுக்காகத்தான் மந்திரிக்கனா அந்த வீடு போய் பார்ப்போம். சரியா மச்சான், வாங்கலாம். நீங்களும் பரப்புறையில வரலையா? நம்ம போய் பார்ப்போமா? வாங்க மச்சான். 4 பேர் உறவுகள் வந்து இப்போ உங்களோட சின்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று தந்திருக்காங்க. இப்போ சரியா நம்ம கஷ்ட நிலைமையில போகுதாம்னு சொன்னீங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு ஆம்பளை புள்ள 5 வயசாக போகிறதுக்கு. ஒரு ஆம்பளை புள்ள. எத்தனை வயசு? இப்போ எனக்கு 42 வயசு. 42 வயசு. அப்ப இங்க கிட்டத்துல கல்யாணம்னா இல்ல கல்யாணம் ஒரு 6 வருஷத்துல. 6 வருஷம் தான். 42 வயசு. 42 வயசு. இப்ப நடந்தது சவுதியில இருக்கும் போது சுகர் வந்தது. இப்ப 11 வருஷம் அங்க வேலை செஞ்சினான். ஆனா இப்ப 1 வருஷத்துக்குள்ள இது வந்து அறிகுறி காட்டி கிட்னிக்கு பாதிப்பு சுகரால ஏற்பட்டிருக்கு என்று சொல்றாங்க. ரெண்டு இதே சிறுநீரகங்களும் செயலிழந்தது. ஒரு சிறுநீரகத்தை வந்து மாற்றினா கொஞ்ச காலம் உயிரோட வாழலாம். இதை நீங்க மிக விரைவாக செய்ய வேணும்னு சொல்லியாங்க. தாமதிக்கிறது பட்சத்துல வந்து எனக்கு உயிருக்கு தான் ஆபத்து இருக்குது. என்ற உறிஞ்சப்படுகிற நீர் ஒன்று இயந்திரத்தால 5 லிட்டர் 6 லிட்டர்னு சொல்லி போய்கொண்டிருக்கு. ஒரு கிழமைக்கு 2 தடவை குருதி சுத்திகரிப்பு செய்யறது. அப்படி பண்ணலன்னு சொன்னா இது சுவாச பிரச்சனை ஏற்பட்டு என்ன நடக்க இயலாது, எழும்ப இயலாது, கதைக்க இயலாது. அப்படி 1 மாசத்துக்கு மேல ஓடல இருந்துக்குது. இப்போ கிழமைக்கு 2 தடவை வந்து அந்த தொடர்ச்சியா வந்து இந்த குருதி சுத்திகரிப்பு செய்யாட்டி என்னால வந்து இருக்க முடியாது. அது மேல்மச்சமாக வந்து என்னன்னு சொன்னா இந்த உடம்புல வந்து உறிஞ்சப்படுற அளவு தண்ணீர் வந்து கூடுதலாக இருக்குது. 2 தடவை ஒரு கிழமை பாரத்துக்கு 2 தடவை செய்யறாங்க. அப்ப 2 கிழமைக்கு ஒருக்கா போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு கிழமையில 2 தடவை வியாழனும் ஞாயிறும் கட்டாயம் சுத்திகரிச்சு ஆகணும். வேறு வழியே இல்லை. செலவு எல்லாம் மருத்துவ செலவு தனியார் பார்மசி ஊடாக வந்து நம்ம அந்த ஊசி மருந்து குளிச்சு எல்லாம் வேண்ட வேண்டி வரும். வைத்தியசாலையில் எனக்கு தருவாங்க. அந்த சிகிச்சைக்காக வர இதுகள் எனக்கு தேவைப்படுகிறது. உணவு பராமரிப்புன்றது அது வந்து சர்வசாதாரண உணவு சாப்பிடல. சத்தான முட்டை, பால் இதுகள் தேடி தான் வேண்டணும். அதுக்குரிய மருத்துவ செலவும் எனக்கு அதிகமாக தான் இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை மாதம் முடிஞ்சா? இப்ப 1 வருஷமா தான் இருக்குது. இப்ப சிகிச்சையில வந்து 8 மாசமா இந்த சிகிச்சையில இருக்கிறேன். அதுவரை நீங்க பேல இல்லாம தான் இருந்தீங்க. அதுக்கும் அந்த டைம்ல எப்படி வாழ்வாரம் கடும் கஷ்டமான ஒரு நிலையில எனக்கு அந்த ஏற்படுத்தி கொண்டிருக்கு. வாழ்வாரங்கள் கஷ்டங்கள் வந்து இப்படித்தான் உழைக்கிற காசுகளை வந்து மனைவி மூலம் எனக்கு மருத்துவ செலவுக்கும் எங்களுடைய அக்கா ஒரு அழகிக்காவோ கடைசி அக்கா சுயித்ரான்னு சொல்லி அவையும் எனக்கு அடிக்கடி என்ன பார்த்து கொள்வாவோ. 1 வருஷத்துக்கிட்ட அவங்க பார்த்து கொள்றாங்க. சரி. இப்ப இந்த கால் வீங்கிறதும் இப்ப 1 வருஷத்துக்குள்ள கால் வீக்கம் வந்து 1 வருஷத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. அதுக்குரிய என்ன விளக்கம்னு சொல்லி பார்க்கும்போது தான் சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி தெரிய வேண்டி வந்தது. முன்கூட்டியே வந்து இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பழுதடைஞ்சவரும் சிறுநீரகம் பழுதடைஞ்சவரும் அது அறிகுறிகள் வந்து இது காட்டப்படும். நடக்கிற கடும் கஷ்டம், நடக்கவே மேலாது, உசார்த்தன்மை உடம்புல இல்லை. அப்ப அது ஒரு சிறுநீரம் மாத்தினாதான் பழையபடி கொஞ்சமாவது நீங்க இந்த பழைய நிலைக்கு வர முடியும். எவ்வளவு விரைவாக மாற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக மாத்துங்கன்னு சொல்லி எனக்கு அதுக்குரிய இந்த வைத்தியசாலை உறுதி பத்திரம் சார்ந்தது இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. என்னுடைய சிறுநீரகம்
மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில எனக்கு தந்திருக்காங்க, உறுதிப்படுத்தி தந்திருக்காங்க. இது என்னமா முடியுமா சொல்லிக்காங்க. இது வந்து ஒரு 75 லட்சத்துக்கிட்ட மேல முடியும். ஆரியம்பேலையும் வேற ஒரு இடங்கள்லயும் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு மாத்தினாக்கிட்ட கேட்டுனா அவங்களோட செலவுல சொன்னவங்க வைத்தியர்கிட்ட கேட்டுனா சம்பந்தமாக மொத்தத்துல 75 முடியும், 75 லட்சம் முடியும்னு சொல்லி மருத்துவ செலவு, வழி செலவு, அந்த செலவு, தங்குமிட வசதி, போக்குவரத்து செலவு எல்லாம் 75 முடியும். காசை ரெடி பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, அதுக்குரிய வழிகளை நாங்க காட்டுறோம்னு சொல்லிக்காங்க. வேற இதெல்லாம் கேட்டு பார்த்துருக்கீங்களா? வேற இடங்கள தனியார் வைத்தியசாலைன்னு கேட்டு பார்த்துருக்குறேன். அதுக்குரிய செலவு வந்து ஒரு 45 லட்சம் சரியா இருந்தா சரியாகும். எந்த இடத்துல? இந்த கண்டி வைத்தியசாலை, போனவர வைத்தியசாலை அப்படியே நடத்த எல்லாம் குறையறைக்கு தனியார் வைத்தியசாலை குறைவு, இது அரசு வைத்தியசாலையில செலவு குறைவு, தனியார் வைத்தியசாலையில செலவு கூட. கிடைக்கும் நிதியை பொறுத்து தான் நான் எங்க செய்வதுன்றதை நான் தீர்மானிக்கலாம். 2 மாத்திரம் சொன்னா ஒன்றுதான் மாத்துவாங்க, ஒரு சில நேரம் மாத்துறது ஒன்றுக்கு தான் 2 மாத்திர அவங்க ப்ரோசஸ் அப்படி இல்லை. 2 சிறுநீரம் பழுது அடைஞ்சா ஒரு சிறுநீரம் தான் மாத்திரை. அப்படி ஒரு சிறுநீரத்துல இயங்கலாம். ஒரு சிறுநீரம் வச்சாங்கண்டா அது இயங்கி கொண்டிருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இது எப்ப உறுதிப்படுத்தி இருந்தீங்க? இது 3/7/2024 போட்டிருக்கு. முடிவு ஒரு 5 மாசத்துக்கு முதல் எனக்கு உறுதிப்படி தந்தவங்க. 5 மாசத்துக்கு முதல் உறுதிப்படி தந்தவங்க. மிக விரைவாக நீங்க மாத்துறீங்களோ அது உங்களோட உடம்புக்கு நல்லது சொல்லி எனக்கு இந்த உறுதிப்படுத்தி மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்ல தந்திருக்காங்க. அதுக்குரிய சிறுநேர விஷயங்கள்லாம் வந்து இப்ப கையில காசை வச்சுதான் ஆக்களை வச்சுதான் செய்யலாம். வேற எதுவுமே செய்யல. எந்த பண உதவியும் இல்லாம நம்ம எந்த காசு கையில இல்லாம இதை பெரிய தனியார் வைத்தியசாலை, அரசு வைத்தியசாலைக்கு போக முடியாது. சிறுநீர் மாற்றி சிகிச்சைக்க வேண்டி அப்ப கையில ஒரு தொகையை வச்சு கொண்டுதான் நம்ம சிறுநீர் மாற்றி சிகிச்சைக்க வேண்டி போக வேண்டி வரும். அந்த தொகை என்ன இடத்துல இல்லை. எனக்கு உதவி செய்ய நல்ல உள்ளங்கள் இந்த பறந்து வட்ட தேசத்துல வாழ்றீங்க. கடன் கஷ்டத்துக்கு மட்டும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு மகன் இருக்கிற 5 வயசு, அவர்கிட்ட எதிர்காலம் ஒன்று இருக்குது. உங்களோட வீட்டில் ஒரு என்ன ஒரு உறவினராக ஏற்றுக்கொண்டு, உங்களோட சகோதரமாக ஏற்றுக்கொண்டு என்ன நீங்கள் வந்து இந்த சிகிச்சைக்காக வேண்டி உங்களோட முடிஞ்ச ஒரு உதவியை செய்வீங்கன்னு சொன்னால் கூடிய அளவு இந்த காணொலி நீங்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்களோ, எத்தனை பேர் பகிர்ந்து கொள்றீங்களோ அவ்வளோ நன்மை எனக்கு இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்படியான ஒரு நாள்பட்ட வியாதிகளுக்காக வேண்டி என்னால் தொடர்ந்து இதே நிலையில் நான் இருந்து கொண்டிருக்க முடியாது. எனக்கு கூடுதலாக வந்து கடும் வேதனையும் கஷ்டங்களையும் உடம்புல தாங்கி கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் செய்கிற உதவியால், பண உதவியால் அந்த சிகிச்சையை என்னால் செஞ்சு ஒரு பழைய நிலைக்கு திரும்ப முடியுமென்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செய்து என்ன இந்த உறவுகள் என்ன கொஞ்சம் எடுத்து பார்த்து எனக்கு என்னென்ன உதவியை செய்ய முடியுமோ அதை அவ்வளோத்தையும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு செய்யுங்க. இப்படி நல்ல உள்ளங்கள் என்னன்னு சொன்னா வெற நட்பு உங்களோட ஊர் 6 உங்களோட உறவுகள் 4 பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அந்த உதவியை. சரியா, அதை உங்கள்கிட்ட கொடுக்கட்டாம்னு சொல்லி அதே மாதிரி அந்த வீடியோவிலையும் போடும் மச்சான். நல்ல ஒரு உறவுகள் பார்த்து ஷேர் பண்ணி இந்த உதவிகள் வந்து சேரட்டும்னு சொல்லி தான் இந்த மாதிரி என்ன அனுப்பியிருக்காங்க உங்களோட இடத்துக்கு. சரியா, அப்போ இதுக்கு முதல்ல உங்களோட வீடியோ போடலை தானே நான். அதால் ஒரு உதவிகள் செஞ்சிருக்காங்க. 4 உறவுகள் சேர்ந்து 4 பேர், அதாவது 1 வந்து நியூசிலாந்து, மற்ற 3 வந்து கட்டார். சரியா, இந்த நியூசிலாந்து இருக்கிறவர பேர் வந்து பாசு, கட்டாரில் இருக்கிற 3 பேர் சங்கர், மற்றது குட்டி, பாண்டி, அஜந்தன். இவ்வளோ பேரையும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எங்க ஆரியம்பதி வீரமாகாளிவை நண்பர்கள். அதை பழகியது சிறிது காலம்தான். இருந்தாலும் வந்து மனிதநேயம் மிக்க உதவியை உரிய காலத்தில் எனக்கு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர்களாக இதை கேள்விப்பட்டு உனக்கு இப்படி வருத்தம் வந்திருக்குது, எங்கள்ட்ட சொல்லலை, நாங்கள் இருக்கிற எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் உச்சக்கட்டத்தை செய்வோம், ஜோசியாதன்னு சொல்லி ஆரியம்பதி வீரமாகாளிவை நண்பர்கள் எனக்கு 4 பேரும் பழையது சிறிது காலம்தான். உண்மையிலே எனக்கு மெய்சிலுக்கு வைக்கிறது. என்ற உயிர் போராட்டத்தில் அவர்கள் இணைந்து கொண்டு எனக்கு இந்த சிறிய உதவியை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அந்த உதவியை நான் கொடுக்குறேன் மச்சான். மொத்தத்தில் அவங்க செய்திருக்காங்க வந்து 70,000 ரூபா. இது எவ்வளோ இருக்கின்றாலும் உங்களோட நண்பன் தான் செஞ்சதை அது என்னைக்கானாலும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து நியூசிலாந்தில் செஞ்சுக்கிற உதவி வந்து 25,000 ரூபா, கட்டார் சங்கர் வந்து 25,000 ரூபா, மற்ற குட்டி வந்து 10,000 ரூபா,
மற்ற இன்னும் ஒரு ஆள் பாண்டி அஜந்தன் அஜயன். கட்டார் வந்து 10,000 ரூபா. உங்களோட உதவி அவ்வளவும் சேர்ந்து மொத்தத்தில் 70,000 ரூபா. சரியா? 4 நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே மனிதாயமிக்க நண்பர்கள் கூடவே இன்னும் இருக்கிறார்கள் என்றதில் வந்து பெரும் மகிழ்ச்சி அளிக்க சந்தோஷம் அளிக்கிறது. மச்சான் என்னன்னு சொன்னா உங்க சரியா கிட்னி ஃபெயிலியராக பாதிக்கப்பட்டிருக்காங்க தான் கொடிய நோய்னு சொன்னா தெரியும். எல்லா மக்கள் இந்த உறவுகள் நம்ம வீடியோவை உதவி வீடியோவை ஷேர் பண்ணுங்க மச்சான். எப்படியாவது உங்களோட உதவிகள் வந்து சேரட்டும். ஷேர் பண்றதுலாம் இருக்கும் மச்சான். நம்ம அந்த வீடியோவை தட்டி விடாம இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவிகள் வந்து சேரணும். உங்களால முடியும் மச்சான். உங்களோட வருத்தம் சரியா வந்ததான் உங்களோட 5 வயது பொடி எனிமிருக்கேன்னு இந்த குடும்பம் இளம் குடும்பம் மச்சான். உங்களோட கையிலாம் இருக்கு, ஷேர் பண்ற கையிலாம் இருக்கு மச்சான். நீங்க செய்த ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து இரண்டாம் கூட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படியோ உதவிகள் வந்து சேரட்டும். உங்களோட போன் நம்பரை மறுபடியும் இன்னொரு தரம் சொன்னா நல்ல வாட்ஸ்அப் நம்பர், போன் நம்பர் ஒரே நம்பர் தானே? ஒரே நம்பர். நம்பரை சொன்ன இரண்டாலும் உங்களோட பேசிக்கொள்ளுவாங்க. நீங்க அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி கொள்ளலாம். உதவியிலையும் செய்வாங்க. நானும் இந்த வீடியோவில் அக்கௌண்ட் நம்பரும் போன் நம்பரும் போடுறேன். நீங்க வாய் மூலமா சொல்லலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம், ஐஎம்ஓ இலக்கெல்லாம் ஒரே நம்பர் தான். 076 099 4831. செந்தூரன் பேர். செந்தூரன் பேருன்னு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மச்சான். ஷேர் பண்ணதான் மச்சான். சரி, நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி நம்ம உறவுகள் இப்படியான ஆட்களுக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும். என்னன்னு சொன்னா அந்த நம்ம நாட்டிலையும் குரூப் இருக்கு மச்சான். வாட்ஸ்அப் குரூப்ல சின்ன உதவிகளை போட்டாலும் வந்து சேரும். உங்களுக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ எல்லாரும் ஒரு குரூப், ஒரு குரூப்லயும் ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அவங்களும் ஒரு 50 ரூபா காசு 100 ரூபா காசு போட்டாங்கன்னா ஒரு சின்ன தொகை வரும். அப்படியும் செய்யலாம். நம்ம நாட்டுல பெரிய நாட்டுல இருக்கிறார்கள், சின்ன நாட்டுல இருக்கிறார்கள், அவங்களால முடிஞ்ச உதவிகள் 10,000 5,000 மட்டும் செய்யறது அந்த மாதிரி உதவியெல்லாம் வரும். நம்ம நாட்டுல இந்த மாதிரி வர்த்தகாரர்களுக்கு செய்யலாம். உங்களால முடியும் மச்சான். அப்படி செய்தா அவங்களோட வருத்தத்துக்கு ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சாலும் சரி வந்து என்னத்துக்கு உதவி கேட்கணும். நிதி உதவி செய்யக்கூடிய உறவுகள் நிதி உதவி செய்யுங்க. இந்த காணொலியை யாரெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு உச்சக்கட்டத்துக்கு இந்த காணொலியை வந்து ஷேர் செய்யுங்க. மண்டாடி கேட்டுக்கொள்ளும். ஷேர் செய்த தான் வரும். அப்படித்தான் ஷேர் செய்தா கிடைக்கும். நல்ல இந்த மாதிரி 4 உறவுகள் உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வாழ்த்து மச்சான். இங்க பழகுன முறை அவங்க பழகுன முறை வீரமகாளியோட நண்பர்கள் நண்பர்கள் அந்த மாதிரி அடுத்த நண்பர்களுக்கும் தெரிய வரும். அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளையும் செய்வாங்க. மனசால சொல்றேன் கிடைக்கணும். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு கஷ்ட நிலை வைக்கும் போது இவன் கை கொடுத்து உதவுறானோ அவன் தான் வந்து இறைவனுக்கு சமம் என்று சொல்லி கடவுளை நம்பினா சரி. ஆன்மீகம் பண்றது ஒருத்தன் வருத்தம் பட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து விமர்சிக்காம அவனுக்கு கை கொடுத்து அவனுக்கு உதவி செய்யறதா அந்த ஆன்மீக உறவு. அதை இந்த 4 நண்பரை நிர்வகிச்சிருக்காங்க. ஆலயம் தொண்டன்று சொல்லி அது மட்டும் இருக்காம வருத்தப்பட்டவனுக்கு தேடி உதவி செய்யணும், நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளணுன்றதுல இந்த 4 பேரும் எனக்கு உதாரணமா இருக்காங்க. உதாரணமா இருக்கேன். இப்ப நீங்க அப்படி எதிர்பார்க்கல இந்த உதவி. பாசுதர்சன் நியூசிலாந்து லைக்கிறவரு, சங்கரன் ஹட்டால் லைக்காரு, அடுத்த குட்டி என்றவரு, அஜந்தன் என்றவரு. பழகுனது சிறிது காலம் தான். வீரமகாளி எனக்கு எந்த வித உறவு முறையோ அது இது இல்லை. நண்பர்ன்றது இல்லை. அந்த வீரமகாளி காளி கோவில் பழகுனத்துல இருந்து 4 பேர் வந்து முன் வந்திருக்காங்க. இதை வந்து மனிதனே உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பழகிய நண்பர்களும் இருக்காங்கன்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து 42 வருஷம் போயிட்டு பார்க்குற முதல் சந்தர்ப்பம் இதுதான். இன்னும் வந்து முகம் காட்டிக்கொள்ள ஒரு சில நண்பர் இருக்கிறார்கள். அவர்களோட உதவி எனக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாங்க. நம்மளோட உறவுகள் ஷேர் பண்ணுவாங்க உங்களோட காணொலியை பார்த்து. அது மூலமா ஏதாவது கிடைக்கும். கவலைப்படாம அப்படி கிடைச்சுண்டா இந்த மாதிரி வேலையில பாருங்க. சரியா? சரி மச்சான், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி செய்யறதுக்கு உதவி எல்லா உறவுகளுக்கும் சொல்றேன். ஷேர் பண்ணுங்க மச்சான். அந்த வீடியோவை தட்டி விடாம ஷேர் பண்ணுங்க. சரியா மச்சான்? பாருண்ணா.